வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க. விஸ்வாசி ஆடி 28 இன்று புதன்கிழமை, ஆங்கில வருடம் ஆகஸ்ட் 13, 2025. இன்று மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:06 வரை உத்திராதி, பின்பு ரேவதி. திதி இன்று காலை 8:38 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. யோகம் இன்று சித்த யோகம், மரண யோகம். சந்திராச நட்சத்திரம் பூரம், உத்திரம். ராசி பார்த்திங்கன்னா சிம்மம், கன்னி. சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணம், கன்னி ராசி கன்னி லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் செல்லக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை ஏற்படுத்திடும். அதே போல் தொலைதூர அலுவலகத்தை மேற்கொள்கிறவங்க, தொலைதூர பயணங்கள் மேற்கொள்கிறவங்க இன்று விழிப்புணர்வோடு இருந்து வீட்டில் இருந்து கிளம்பக்குள்ள அனைத்து உடமைகளையும் எடுத்துக்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்க. ஏன்னா சந்திராசனை பொறுத்த மட்டும் தடங்கள், பிரச்சனை, பகை, விபத்து, மறதி, உடல்வாதிகள் இது அனைத்தையும் ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் சூதனமாக இருந்து கருத்துடன் இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் மனதார வணங்குங்க. அவங்க உங்களை ஆசீர்வதித்து இந்த நாளை உங்களுக்கு சிறப்பாக ஆக்கி தருவாங்க. கருத்தில் கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 9:15 10:15, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை 6:30 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவங்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நல்ல காரியத்துக்கு இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தலாம். இப்போ வரன்கள் அமையல, திருமணம் அதான் மணமகன் அமையாமல் தள்ளி கொண்டே போகுதுன்னா இந்த கௌரி நல்ல நேரத்தையும் சுப ஓரையும் பயன்படுத்தி நீங்கள் அவங்க வீட்டில் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக வரன் அமையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இன்று புதன்கிழமை என்பதால் புதன் பகவான் தான் இன்று முதல் ஓரையாக வரார். புதன் மகன் ஓரை பார்த்திங்கன்னா 6 காலை 6 7, மதியம் 1 2, இரவு 8 9. இந்த டைமில் நீங்கள் பயன்படுத்தினா எந்த ஒரு செயலையும் உங்களால் செய்து வெற்றி பெற முடியும். அதே போல் இந்த புதனுக்கு முன்னாடி சுக்கிர ஓரை வரும், கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ இரவு அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 7 8 சுக்கிர ஓரை. அந்த ஓரையில் உங்களால் நீங்கள் நினைத்த காரியத்தை வெற்றி பெற முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் மதியானம் பார்த்தீங்கன்னா 2 to 3 சந்திர ஓரகுது. அதே போல் 4 to 5 குரு ஓரகுது. இந்த ஓரையிலும் உங்களுக்கு எந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றி பெறணுமோ அந்த காரியங்களை இந்த டைமில் செய்தீங்கன்னா ஓரைகள் கண்டிப்பாக இந்த கௌரி நாளத்தோடு சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றும், உங்கள் எண்ணங்களை நிறைவேற்றும். எப்பவுமே ஓரைகளை பொறுத்த மட்டும் இப்போ ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் வராப்போல் வராது. ஓரைகள் மாறி மாறி தான் வரும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ஓரைகள் அடிப்படையில் அதாவது நாட்கள் அடிப்படையில் ஓரைகள் அடிப்படை வரிசைப்படுத்தி பார்த்திங்கன்னா முதல் ஓரை சூரிய ஓரை, 2வது ஓரை சுக்கிர ஓரை, 3வது ஓரை புதன் ஓரை, 4வது ஓரை சந்திர ஓரை, 5வது ஓரை சனி ஓரை, 6வது ஓரை குரு ஓரை, 7வது ஓரை செவ்வாய் ஓரை. இது அடிப்படையிலே வரும். இப்போ இன்று புதன்கிழமை என்பதால் முதல் ஓரை புதன் ஓரை வந்துட்டு, அடுத்த ஓரை சந்திர ஓரை, அதுக்கு அடுத்த ஓரை சனி ஓரை, அதுக்கு அடுத்த ஓரை குரு ஓரை, அதுக்கு அடுத்த ஓரை செவ்வாய் ஓரை, அதுக்கு அடுத்த ஓரை சூரிய ஓரை, அதுக்கு அடுத்த ஓரை சுக்கிர ஓரை. இது அடிப்படையிலே ஓரைகள் வரும். கருத்தில் கொள்ளுங்கள். ஒரு ஓரைக்கும் 1 மணி நேரம். இதில்
புதன், சுக்கிரன், சந்திரன், குரு இவங்க 4 பேரும் சுபவரிகள். சனி, செவ்வாய், சூரியன் இது 3ம் அசுப வரைகள். கருத்தில் கொள்ளுங்கள். இந்த அசுப வரைகளை தவிர்த்து மீதி ஓரைகளை நீங்கள் பயன்படுத்தினால் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். ஏன்னா ஓரைகள் கண்டிப்பாக அது வேலையை செய்யும். கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா ஓரைகளுக்கு அபூர்வமான சக்தி இருக்குது. அந்த சக்தியை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ ராகு காலம் மதியம் 12 to 1:30, யமகண்டம் காலை 7:30 to 9, குளிகை காலை 10:30 to 12. குளிகைனா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் சரி கெட்ட காரியமும் சரி செய்யக்கூடாது. இது வீடு கிரக பிரவேசம், குழந்தைக்கு பேர் வைப்பது, புது வீடு கட்டுறதுக்கு கடகால் நாட்டுவது, பூஜை போடுவது, வேறு சுப காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த குளிகை டைமில் செய்யக்கூடாது. சில பேர்கிட்ட தவறான கண்ணோட்டம் இருக்குது. குளிகை டைமில் செய்தால் நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும், நம்ம திருப்பி செய்ய சொல்லணும். அது தவறு. திருப்பி செய்தாலும் அது தீவினையே செய்யும். எடுத்துக்காட்டுக்கு இப்போ குளிகை டைமில் ஒருத்தவங்க வீடு கட்டி வாசக்கால் வைக்கிறாங்கன்னா அந்த வாசக்கால் அவங்க என்ன நினச்சின்னு வைப்பாங்க, இன்னொரு வீடு கட்டி நம்மளை வாசக்கால் வைக்க சொல்லுவோம் குளிக்க டைம்னு. அது மாந்தி என்பதால் வைத்த வாசக்காலையே இப்போ கிழக்கு வாசக்கால்னா கிழக்கு வாசக்காலை எடுத்து வடக்கு வாசக்கால் சைடு வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அந்த அளவுக்கு வீட்டில் பிரச்சனைகள் துன்பங்களை ஏற்படுத்தி கொடுத்து உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி நீங்கள் தீர்வுக்காக ஜோதிடர்கிட்ட போனீங்கன்னா அவங்க வாஸ்து சரியில்லை, கிழக்கில் இருக்கிற வாசக்காலை எடுத்து நீங்கள் வடக்கு வைங்கன்னுவாங்க, இல்லை மேற்கு வைங்கன்னுவாங்க ஜாதகத்தின் அடிப்படையில். அதனால் எந்த ஒரு சுப காரியமாக இருந்தாலும் சரி கெட்ட செயலாக இருந்தாலும் சரி குளிகை டைமை தவிர்ப்பது மிகவும் சிறப்பு. குளிகன் முழுக்க தீவனையே செய்யும். நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். மீண்டும் யாரும் அந்த தவறை செய்யாதீங்க. நிறைய பேர்கிட்ட அந்த குளிகன் இப்போ ஒருத்தவங்க சொல்ல தங்கம் வாங்கினா குளிகை டைமில் போய் தங்கம் வாங்கினா மீண்டும் நம்மளை தங்கம் வாங்க வைக்கும் ஒரு தவறான எண்ணம் இருக்குது. அந்த தங்கத்தை தொலைக்கும். இல்லைன்னா ஒரு 10 சவரம் வாங்கியிருந்தீங்கன்னா அதை போய் அடமானத்தில் வச்சுட்டு அதுக்கு பதிலாக 1 சவரத்தை வாங்க வைக்கும். அதனால் தயவு கூர்ந்து குளிகை டைமை யாரும் பயன்படுத்தாதீங்க. அது ஆதி காலத்திலேருந்து தீவினையே செய்யக்கூடிய டைம் அது. இப்போ நம்ம காலண்டரிலே போட்டிருப்பாங்க குளிகைன்னு. ஆனால் தமிழ்நாட்டில் மாந்தி தான் குளிகை. அந்த மாந்தியை அதில் காட்டலை. ஆனால் இரண்டுமே ஒன்று தான். மாந்தின்னா குளிகன்னா மாந்தி. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க. இன்று சூளம் வடக்கு. கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கை ஏற்றணும். அப்போது தான் நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். மிக விரைவில் நிறைவேறும். கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா இன்று வடக்கு தசநாதன் வழி நடத்துகிறார். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இப்போ ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தரும். உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். செலவுகள் அதிகமாக ஆகக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்விலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். சிறு தொழில் செய்யுங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி, கீரை வைக்கிறவங்களாம் இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அதே போல் ஹோட்டல் வச்சுருவங்க, டீ கடை நடத்துகிறவங்க, பூக்கடை நடத்துகிறவங்க அவங்களுக்கும் இன்று மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான லாபம் கிடைக்கும். அற்புதமான பலனை பெறலாம். இரட்டிப்பு லாபம் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். விழிப்புணர்வுலேருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க.
சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. உங்களுக்கு இன்று ஒரு புத்தி கூர்மை, ஒரு விவேகம், சிறந்த ஆற்றல் இதெல்லாம் விளங்கக்கூடிய நாள். இந்த நாள் உங்களுக்கு மற்றவங்களிடத்தில் மதிப்பு மரியாதை ஏற்படுத்தி தரும். அற்புதமான நாள். வாழ்க்கையில் உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான நாள். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. தடங்கல்கள், பண விரயங்கள், உடல்வாதிகள், மன உளைச்சல்கள் ஏற்படுகிற நாள். அதே போல் சண்டை சச்சரவுகளும் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. கருத்து கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. அதிகப்படியான கோபங்கள் வரக்கூடிய நாள். உங்கள் கூட இருக்கிற நண்பர்களும் சரி, வீட்டில் இருக்கிற மனைவியும் சரி, பிள்ளைங்களும் சரி, அலுவலகத்தில் சக ஊழியர்களும் சரி, மேல் அதிகாரிகளும் சரி, உங்களுக்கு கோபம் அதிகப்படியாக வர போல் பேசுவாங்க. நீங்கள் கோபத்தை அடக்கி அமைதி காத்து இந்த நாளை செலவு செய்தால் தான் உங்களுக்கு இந்த நாள் இன்பமயமான நாளாக உங்களால் மாற்றிக்க முடியும். இல்லைனா மன உளைச்சலிலேயே இந்த நாள் செய்யும். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. உங்களுக்கு இந்த நாள் உறுதுணையை புரியும். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் போட்டி பொறாமைகளும் பகைகளும் அதிகப்படியான கோபங்களும் ஏற்படும். நீங்கள் இன்று மனதை அடக்கி பொறுமையாக இருந்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு இன்பமயமான நாளாக உங்களால் மாற்றிக்க முடியும். இல்லைன்னா ஒரு வெறுப்பு நிறைந்த நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு மாறிடும். கருத்தில் கொள்ளுங்கள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள். அதே போல் மனம் நிறைவு அடையக்கூடிய நாள். வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய நாள். தனுசு ராசிக்காரர்கள் இன்று எதை நினைத்து நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த செயல் இன்று வெற்றி பெறத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சிறப்பான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் உள்ள மகிழும். மகிழ்ச்சிகரமான நாள். இறையருள் இன்று உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். உள்ளத்திலும் இல்லத்திலும் அலுவலகத்திலும் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. அற்புதமான நாள் மகர ராசிக்காரர்களுக்கு. கும்பராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பு. வெற்றி மேல் வெற்றி ஏற்படும். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. மேலதிகாரிகளும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து உங்களை பாராட்டுவாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்று அற்புதமான நாள். மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். இன்பமயமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். உள்ள மகிழும். கணவன் மனைவியுடைய ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாக இருக்கும். அதே போல் அலுவலகத்திலும் சக ஊழியர்கிட்ட மதிப்பு மரியாதை உயரும். மேல் அதிகாரிகளும் உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மீனராசிக்கு மிகவும் சிறப்பான நாள். அதே போல் இந்த சிம்ம ராசிக்கோ கன்னி ராசிக்கோ சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாங்குறதுக்கு செல்லக்குள்ள மிக கவனமாக செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க. எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. ஏன்னா சிந்தனைகள் சிதறி விபத்தில் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து சொல்லுங்கள். இந்த மாதம் ஆடி மாதம் என்பதால் நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமெல்லாம் கோயிலுக்கு சென்று வந்திருப்பீங்க. கோயிலுக்கு செல்லக்குள்ள உங்களால் முடிந்த தர்மத்தை செய்யுங்க. கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அந்த தர்மத்தை பண்ணிடணும். கோயிலுக்கு உள்ளே போயிட்டு வந்து வெளியில் வரக்குள்ள எக்காரத்து கொண்டும் தர்மம் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் தர்மம் பண்ணக்குள்ள நீங்கள் கோயிலுக்குள்ளே போய் என்ன வேண்டுதல் வேண்டிக்கிட்டு வரீங்களோ அந்த வேண்டுதலோடு சேர்த்து அவங்கக்கிட்ட போயிடும். உங்களுக்கு நீங்கள் வேண்டுறது பலிக்காது. அதனால் நீங்கள் கோயிலுக்குள் செல்வதற்கு முன்னாடி என்ன தர்மம் பண்ண உங்களுக்கு தோணுதோ அத்தனை தர்மத்தையும் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பண்ணிவிட்டு சென்றுங்க. எக்காரத்து கொண்டோ வெளியில் எப்படியாப்பட்ட வறுமை நிலையில் இருந்தாலும் சரி, ஊனத்தில் இருந்தாலும் சரி, வெளியில் வரக்குள்ள எக்கொண்டும் தானம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு நீங்கள் தானம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு உணவு வாங்கின்னு போய் கொடுங்க. உணவு தானம் செய்யலாம், அது தவறு கிடையாது. ஆனால் பணமாக இல்லை பொருளோ உள்ளே போயிட்டு வரக்குள்ள இல்லை கோயில் பிரசாதமோ உள்ளே போயிட்டு வெளியே வரக்குள்ள எக்காரத்து கொண்டோ
வெளியில் தர்மம் கேட்குறவங்களுக்கு தர்மம் தரக்கூடாது. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.